إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وما تأخر أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் சன்மார்க்க போதகர் எமது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய தோழர்கள் தாபிஊன்கள் தபுஉத் தாபிஈன்கள் கியாமத்து நாள் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சலாமும் சாந்தியும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றி வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அவனுடைய மரணம் வரைக்கும் அல்லாஹு தஆலாவும் அவனுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன நல்ல விஷயங்களை செய்யும்படி சொல்லியிருக்கிறார்களோ அதை எங்களுடைய மரணம் வரைக்கும் நாங்கள் எடுத்து நடக்குமாறும், மேலும் எதையெல்லாம் செய்ய வானம் தவிந்திருங்கள் என்று சொன்னார்களோ அதை முற்றுமுழுதாக தவிந்திருக்குமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் மாதத்துக்கு முன்னால நாங்க எல்லாரும் ஒரு துஆவை கேட்டுக்கொண்டிருந்தோம். அல்லாஹும்ம பல்லிக்னா ரமதான், யா அல்லாஹ் ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திடு என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். இன்றைக்கு அதே ரமதான் எங்களை விட்டும் போகக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் லிமிட்டாகத்தான் இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறான். எல்லாமே லிமிட். 5 நேரம் தான் தொழணும், 30 ஜுஸ் தான் குர்ஆன் ஓதணும், 3 திக்ர் 100 திக்ர் 200 திக்ர்னு சொல்லி அதிலேயும் கணக்குகள் தந்திக்கிறான். ஜகாத்துல 2.5% தான் கொடுக்கணும், சதகால இவ்வளவு தான் செய்யணும், வாரிசுமை வராசத்து சொத்துல இவ்வளவுதான் பங்குகள் கொடுக்கணும். எல்லாமே லிமிட். இவ்வளவுதான் செய்யணும். அன்பானவர்களே, அதே போல இந்த ரமதானுடைய மாதம் ஒரே மாதம் 12 மாதத்துல அதிலும் ரஹ்மத்துடைய 10 இரவுகள், மக்ஃபிரத்துடைய 10 இரவுகள், நரக விடுதலுடைய 10 இரவுகள், லைலத்துல் கத்ர் என்று பார்த்தா அதுவும் ஒரே இரவு தான். அன்பானவர்களே, இப்படி எல்லாமே அல்லாஹு தஆலா அளவாக தந்திருக்கிறான். மனிதன் அவனுடைய 6வது புத்தியை யூஸ் பண்ணி பாவித்து அவன் அதை அடைந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்தை லிமிட் இல்லாம தந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு லிமிட் இல்லாம இருக்குதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மட்டும்தான்.
இன்றைக்கு ரமதான்ல அந்த மாசத்துல அல்லாஹு தஆலா அன்கண்ட்ரோலாக அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்தை அல்லாஹு தஆலா தந்து கொண்டிருக்கிறான். காரணம், அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு மனிதனும் என்னிடத்துல தௌபா செஞ்சு வரணும். ஒவ்வொரு மனிதனும் உண்மையான முறையில தௌபா செய்யணும். ரமதானுடைய மாதம் வருஷம் வருஷம் வருவது. இந்த சபையில் இருக்கிறார்களுக்கு 25 வயசு ஆயிக்கலாம், 30 வயசு ஆயிக்கலாம், 40 50 வயசு ஆயிக்கலாம். 40 வருடங்களா நாங்க ரமதான சந்திக்கிறோம். ரமதான் வருவது, தராவிஹ் தொழுகிறோம், லைலத்துல் கத்ருடைய இரவு ஹயாத்தாக்குறோம், கியாமுல் லைல் தொழுகிறோம். அப்படியே போகுது, இப்படி வருவது போகுது, வருவது போகுது. அன்பானவர்களே, இது இல்ல விஷயம். என்னது? அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. உண்மையான முறையில தௌபா செய்யுங்க. இது அல்லாஹ் காஃபிர்களுக்கு சொல்லல, நன் முஸ்லிம்ஸ்க்கு சொல்லல. அல்லாஹ் சொல்றான் ஈமான்தாரிகள், யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் உண்மையான முறையில தௌபா செய்யுங்க. அப்படி என்ற என்னது? உள்ளத்தால நாங்க நியத்து வைக்கணும், இந்த ரமதான்ல நான் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்புக்காக வேண்டி விட்டு விடுவேன். அது போதையாகிக்கலாம், அது நாங்க கண்ணால செய்யக்கூடிய பாவமாகிக்கலாம், எங்களுடைய பிசினஸ்ல செய்யக்கூடிய பாவமாய்க்கலாம், குடும்ப வாழ்க்கையில செய்யக்கூடிய பாவங்கள் ஆயிக்கலாம். அன்பானவர்களே, எது எல்லாம் எங்களோட உள்ளத்தை தடுமாற வைக்குதோ, எதெல்லாம் எங்களுடைய டென்ஷன் ஆக்குதோ, எதெல்லாம் எங்களுடைய நிம்மதியை இல்லாமக்குதோ, அதெல்லாம் பாவம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்துடைய டெஃபினேஷன், வரைவிலக்கணத்தை சொன்னாங்க. நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நீங்க பயப்படுறீங்களா, மக்கள் பார்ப்பாங்க, நீங்க வெக்கமாக நினைக்கிறீங்களா, அதெல்லாம் பாவம் தான். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களில் இருந்தும் தௌபா செய்யத்தான் இந்த ரமதான் மாசம். எப்படி தௌபா செய்யணும்? உண்மையான முறையில உள்ளத்தால தௌபா செய்யணும். இதற்கு பின்னால நான் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன், வட்டியில கைய வைக்க மாட்டேன், போதை வஸ்துக்களை பாவிக்க மாட்டேன், பெற்றோர்களுக்கு அநியாயம் நோவினை செய்ய மாட்டேன், அவருடைய சத்தத்தை விட எங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேச மாட்டேன், ஹராமின் பக்கம் போக மாட்டேன். அன்பானவர்கள், இப்படிப்பட்ட பாவங்கள், அதாவது உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க நன்மை செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல, பாவம் செய்யவான். ஒரு மனிதன் மிகப்பெரிய வணக்கசாலியாக எப்ப தெரியுமா மாறுவான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகு மஹாரிமில்லாஹ். நீங்க நாங்க 20 ரக்காத் வாழ்க்கை முழுக்க தராவி தொழுந்தாலும் சரி, கியாமுல் லைல் தொழுந்தாலும் சரி, ஒவ்வொரு வருஷம் ஹஜ் செய்யறோம், ஒவ்வொரு வருஷம் உம்ரா செய்யறோம், பலதரப்பட்ட அமால்களை செஞ்சாலும் இவர் அல்ல வணக்கசாலி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகு மஹாரிமில்லாஹ். அல்லாஹ் எதெல்லாம் செய்ய வானம் என்று சொன்னானோ அதெல்லாம் செய்யாம இருங்க, நீங்க தான் வணக்கசாலி. அன்பானவர்களே, இன்னைக்கு நாங்க 5 நேரம் தொழுந்து கொண்டு சின்ன சில அமல்களை செஞ்சு கொண்டு நாங்க பெரிய பெரிய பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டு இது அதுக்கு நாங்க 50-50 வச்சு கொள்றோம். என்னது? அந்த அமல் செய்யறோம் தானே, அதனால இந்த பாவம் செஞ்சா பரவாயில்ல. அன்பானவர்களே, அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். பாவம் அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம். அதனால இந்த ரமதானை நாங்க அதற்காக வேண்டி பாவிச்சு கொள்றது, உண்மையான முறையில தௌபா செய்யணும். அப்ப டீலிங், அல்லாஹோட இருக்கிற டீலிங் வித் அல்லாஹ் ஈஸி. ஆனா அடியார்களோட இருக்கிற டீலிங் கஷ்டம். ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் உள்ளத்தால யோசிச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் சொந்தங்களாலும் ஏதாவது ஒரு நேரத்துல உங்களோட உள்ளம் கவலைப்பட்டிருக்கும். ஆனால் அல்லாஹ் ஒருவன், அவன் மாத்திரம்தான் நாங்க என்ன செஞ்சாலும் பொறுமையாக இருந்து எங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறவன். இன்றைக்கு எங்கள்கிட்ட உடம்புல இருக்கக்கூடிய இந்த பார்வையாய்க்கலாம், நாங்க கேட்கக்கூடிய இந்த காதாய்க்கலாம், நாங்க சிந்திக்கக்கூடிய இந்த சிந்தனையாகிக்கலாம், எல்லாமே அல்லாஹ் தந்த நிஅமத். நாங்க எவ்வளவு மாற்றம் செஞ்சு இருந்தாலும் அல்லாஹ் எங்களை கண்ணியமாக வாழ வச்சு கொண்டிருக்கிறார். யார்கிட்ட கையை தொடல, எங்களோட சோத்துல மண்ணை போடல. மாணவர்களே, அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்.
அல்லாஹ் கண்ணியமாக வாழ வச்சு கொண்டிருக்கிறான். எல்லாமே அல்லாஹ் செய்யக்கூடியவன், எல்லாமே கூடியவன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்கீஸ் நாயகி வந்து கொண்டிருக்கிறாங்க சந்திக்கிறதுக்காக வேண்டி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த பல்கீஸ் நாயகி நினைக்கிறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுடைய நாட்டை, என்னுடைய கண்ட்ரியை அட்டாக் பண்றாங்க. என்னத்துக்கு நான் நினைக்கிறேன், அவர்களுக்கு எங்களுடைய துன்யாவுடைய பொருட்கள் தேவை போல நினைச்சு பல்கீஸ் நாயகி என்ன செய்யறாங்க, அவருடைய அந்த கிஃப்ட் சில பணங்களை கொண்டு வராங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹதியா பண்றது, கொடுக்கறதுக்காக வேண்டி. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துடைய அரசனாக இருக்கிறாங்க. இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அரசாட்சியுடைய பவரை காட்டுறதுக்காக வேண்டி சொன்னாங்க, அந்த பல்கீஸ் நாயகியுடைய சிம்மாசனத்தை இங்க கொண்டு வரணும். அவங்க இங்க வர்றதுக்கு முன்னால அவர்களுடைய சிம்மாசனம் மிகப்பெரிய சிம்மாசனம் ஆயிக்கும், அதை கொண்டு வரணும். அப்போ அங்கிருந்து ஒரு ஜின் சொல்லிச்சு, قال عفريت من الجن انا اتيك به قبل ان تقوم من مقامك. அந்த ஜின் சொல்லிச்சு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க உட்கார்ந்த இடத்திலிருந்து எழும்புறதுக்கு முன்னால சிம்மாசனம் மீக்கி போட கண் முழுக்க நான் கொண்டு வரேன். எவ்வளவு ஸ்பீட் பாருங்க. சொல்லுது, நான் கொண்டு வரேன், நீங்க உட்கார்ந்து எழும்புறதுக்குள்ள இருக்கும் சிம்மாசனம். அதற்கு பின்னால் இன்னொரு அந்த ஜின்களில் இருந்து ஒரு ஆலிமான ஜின் சொல்லிச்சு, قال الذي عنده علم من الكتاب إنه كلام الذي معناه كلام أنا آتيك به قبل أن يرتد إليك طرفك. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உட்கார்ந்து எழும்புறது இல்ல, உங்களோட கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள சிம்மாசனம் உங்களோட இடத்துல வைக்கப்படும். அல்லாஹ் அக்பர். அதே போல கண்ணை மூடி திறந்தாங்க, சிம்மாசனம் கண் முன்னு கேக்குது. அல்லாஹ் அக்பர். இதை பார்த்தோன்னே நாங்க இருந்தா என்ன செய்வோம், மாஷா அல்லாஹ் நல்ல வேலைக்காரனப்பா இவரு, நல்ல வேலைக்காரன் தான். இல்லாட்டி எங்களுக்குள்ள ஒரு எங்கள்கிட்ட இப்படிப்பட்ட ஆட்களும் நீக்கிறாங்க பாருங்க என்று சொல்லி அந்த படைப்பினங்களை பத்தி பேசுவோம். இந்த விஷயத்தை கண்ட உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண்கள் கலங்க ஆரம்பிச்சுச்சு. என்ன வார்த்தை தெரியுமா வந்துச்சு வாயிலிருந்து, قال هذا من فضل ربي. இது என்னுடைய ரப்புடைய உதவி, யாரும் சொல்லல. என்ற காத்துல எனக்கு ஜிண்ட கண்ட்ரோல் இருக்குது, மிருகங்கள் ஏண்ட கண்ட்ரோல், ஷைத்தான் ஏண்ட கண்ட்ரோல், பறவைகள் ஏண்ட கண்ட்ரோல், ஒன்றும் சொல்லல. சொன்னாங்க ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, என்னுடைய ரப்பு செஞ்சது எனக்கு. ஏன் செய்யான் யபுல்வனி அஷ்குரு அம் அக்ஃபுர், நான் நன்றி கெட்டவனாகிறேனா இல்லாட்டி நன்றி செலுத்துறேன் நான் பார்க்கிறதுக்காக. அன்பானவர்களே, எங்களுக்கு எங்களோட லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் காரணம் அல்லாஹ் மாத்திரம்தான். அன்பானவர்கள், அதே போலதான் இந்த ரமதானுடைய மாதம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது, நாங்க இதை யூஸ் பண்ணிக்கொள்ளணும். அன்பானவர்களே, ரமதானுல அல்லாஹ்வை அடைவதற்காகவே அல்லாஹ் நிறைய ஆமால்களை வச்சிருக்கிறான். எங்களுக்கு தெரியும், தராவீஹுடைய ரகாத்துகள், கியாமுல் லைல், குர்ஆன் திலாவத், ذிக்ர், தஹஜ்ஜுத் போன்ற நிறைய அமல்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆனாலும் இது எல்லாத்தையும் விட சிறந்த ஒரு அமல் என்ன தெரியுமா, அஸ்ஸதகா. நாங்க சதகா தான தர்மங்கள் செய்யறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அஃபலு ஸதகத்தி ஸதகத்து ரமதான், சதகாவில் மிக சிறந்தது ரமதானுடைய மாதத்துல கொடுக்கிற சதகா. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக மாஷா அல்லாஹ் நாங்க நிறைய சதகாவுடைய சிறப்புகள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு புயல் ஒன்று வந்து எங்களுடைய நாட்டுல மிச்சம் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனையால அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சதகாக்கள் பேசப்பட்டுச்சு, சதகாக்களுடைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு, கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப என்ன விஷயம் என்று சொன்னா வந்து, சதகாவுடைய எல்லாம் சிறப்புகளையும் நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆனா ஒரு சிறப்பை மட்டும், ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் எங்களால் ஏற்றுக்கொள்ளல, கஷ்டம். எங்களுடைய ஈமான்ட பலகீனம். சதகா என்ன சிறப்புகள் சுருக்கமாக பார்த்தால், அல்லாஹு தஆலா பாபு சதகா என்று சொல்லி, சதகாக்கு என்று சொல்லி சொர்க்கத்தில் ஒரு கதவை வைத்திருக்கிறான். சதகாக்கு என்று சொல்லி ஒரு சொர்க்கம் இருக்குது. யாரு சதகா கொடுப்பார்களோ, ஹதியா ஜகாத் கொடுப்பார்களோ, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் தடுக்கப்படும். அல்லாஹு தஆலா அவருடைய பணங்களை சுத்தப்படுத்துறான். இப்படிப்பட்ட பலதரப்பட்ட நன்மைகள், நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இது எல்லாத்தையும் நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆனா இன்னொரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்குது, அதை மட்டும் எங்களால் ஏற்றுக்கொள்ளல. என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸத் மின் மாலி ஸதகா,
யாரு சதகா செய்வார்களோ அவங்கட சொத்து செல்வங்கள்ல குறைபடாது. இன்னைக்கு நாங்க நினைக்கிறேன் என்ன தெரியுமா, எங்கட சாக்குல இருந்து 10 100 ரூபாய் தாள் இருந்து ஒரு 100 ரூபாய் தாள் போனா இப்ப 900 ரூபாய் தாள் நிக்குது, குறைஞ்சிட்டு. எங்கட சேவிங்ல எத்தனை லட்சம் நிக்குது, 2 லட்சத்தை ஜகாத் கொடுத்தால் 2 லட்சம் குறைஞ்சிட்டு குறைஞ்சு போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குறைய மாட்டாது. சதகாவுடைய பணம் ஒரு நாளும் குறையாது. பார்க்கிறதுக்கு குறையிற மாதிரிக்கும், ஆனா அல்லாஹ் அதை ரிட்டர்ன் தருவான். இது அல்லாஹ்வுடைய வாதா. நிறைய ஆயத்துகள், நிறைய ஹதீஸ்கள் அன்பானவர்களே. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء. அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பாங்களோ, நல்ல விஷயத்துக்கு செலவழிப்பாங்களோ, அதற்கு உதாரணம் ஒரு நெல் விதைய மண்ணுல போடுற மாதிரி 7 கதிர்கள் வரும். ஒவ்வொரு கதிர்ல 100 விதைகள், 100 நெல்லுகள் இருக்கும். பிளஸ் பண்ணி பார்த்தா 700 நெல்லுகள் ஒரு நெல்லு போட்டா கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், 7 மடங்கு தருவோம். இன்னொரு அல்லாஹ் சொல்றான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுதாஇஃபஹு லஹு அத்ஆஃபன் கஸீரா. அங்க 7 என்றால் லிமிட் பண்ணினான், இந்த ஆயத்துல லிமிட்டும் பண்ணல. அல்லாஹ் சொல்றான், யாரு அல்லாஹ்வுக்காகவே நல்ல முறையில கடன் கொடுப்பாங்களோ, அப்படி என்றா அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களுக்கு செலவழிப்பார்களோ, அல்லாஹ் இவர்களுக்கு பல மடங்கு ஆக்கி தரான், லிமிட் இல்ல. ஆனா எங்கட மைண்ட் எப்படி தெரியுமா, எங்கட மைண்ட் செட், இன்றைக்கு நான் 1 ரூபாய் கொடுத்தா எனக்கு இன்னொரு 5 நிமிஷத்துல 7 ரூபாய் கிடைக்கும். உடனே எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு நான் 1 லட்சம் சதகா செஞ்சா நாளைக்கு எனக்கு 7 லட்சம் கிடைக்கணுமே. அப்ப அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா யாருக்கும் உடனடியாக உதவி செய்வதில்லை. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல நுபுவத்துக்கு வந்தாங்க. 63 வருஷத்தான் இஸ்லாம் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. 18 வருஷத்துக்கு பின்னால் தான் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 50 வயசுல நபியாவுறாங்க. 950 வருடங்கள் தாவத் செஞ்சாங்க. 1000 வயசுக்கு பின்னால தான் 80 பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. அப்ப எதுவுமே உடனே நடக்காது. கொஞ்சம் பொறுமாகிக்கணும். அப்படியே நீங்க சதகா செஞ்சு அதனுடைய லாபங்கள் உங்களோட கண்ணுல காணாட்டியும் அல்லாஹ் உங்களுடைய பரம்பரையை பாதுகாப்பார், உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பார், யாரிட்டும் கையேந்த வைக்க மாட்டார். இது அல்லாஹ்வுடைய வாதா. சதகா செஞ்சவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி மறைத்து இக்லாஸாக சதகா செய்தவர்கள் அழிந்த சரித்திரம் வரலாற்றில் இல்ல, கேவலப்பட்ட சரித்திரம் இல்ல. அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் சதகா செய்வார்களோ அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வான். அதை விட ஒரு சிறந்த ஹதீஸ் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நஃபஸ குர்பத்து முஃமினின் ஃபித் துன்யா நஃபஸல்லாஹு குர்பத்தஹு யௌமல் கியாமா. யார் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நீக்குவாரோ, இன்னைக்கு சதகாவுடைய நிறைய முறைகள் இருக்குது, அல்லாஹ்களை பாதுகாக்கணும். இன்றைக்கு நாங்க வீடியோக்காக வேண்டி, கேமராக்காக வேண்டி இஹ்லாஸ் இல்லாத நிலைமையில சதகா செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனா சதகா என்றது எவ்வளவுக்கு ரகசியமாக செய்யப்படும், அவ்வளவுக்கு அல்லாஹ் தஆலா அதனுடைய அந்தஸ்து கூட்டி வச்சுக்கிறார். இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹ் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன். இமாம் ஸைனுல் ஆபிதீன் அலி அல் அஸ்கர் என்று சொல்லுவாங்க. அலி அல் அஸ்கர், அவங்களோட பேரும் அலி தான். அலி அல் அஸ்கர். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 பிள்ளைகள் தான். 2 பேர்ட்ட பேரும் அலி. ஒருத்தருக்கு அலி அல் அக்பர், பெரிய அலி, இன்னொருத்தர் அலி அல் அஸ்கர், சின்ன அலி. சின்ன அலி என்று சொல்றவங்க தான் இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹ். எனக்கு எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் 1000 நஃபில் ரக்காத் தொழுவாங்களாம். ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன் ஓதுவார்கள். அன்பார்களே, அந்த இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஊர்ல ஒரு விஷயம் ஒன்று நடந்து கொண்டிருந்துச்சு. என்ன தெரியுமா, 100 வீடுகள்ல காலையில அந்த வீட்டாக்கள் எழுப்பி வந்து பார்த்தா வீட்டுக்கு முன்னால் ஒரு சாப்பாடு பார்சல் இருக்குமா. ஆனா யாரு வச்சதுன்னு தெரியாது. யாரு எப்ப இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரணிக்கிறார்களோ அந்த நாள்ல இருந்து அந்த பார்சலை காணும். அப்பதான் விளங்கி கொண்டாங்க, இந்த 100 பார்சலையும் இரவுல தன்னுடைய முதுகுல தூக்கி கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்டு வாசலும் வைத்தது இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி. மரணித்ததற்கு பின்னால் தான் தெரிந்தது. அன்பானவர்களே, சதகா ஒவ்வொரு முறைகளுக்கு, சில சதகாக்கள் இப்படி, அதாவது டொனேஷன் விதியில வசூல் பண்ணுவாங்க, அதையும் கொடுக்கிறது, அதையும் நாங்க செய்யறது. சில சதகாக்கள் நாங்க பர்சனலா
நாங்க தனிப்பட்ட முறையில் அணுகிறது. சில மக்கள் இப்ப அங்க வாயத்திலிருந்து கேட்க மாட்டாங்க. அவங்களோட பேசுறது, கதைக்கிறது, நேரம் கொடுக்கிறது, அவங்களே ஏதாவது ஒரு கஷ்டத்தை பூர்த்தி செய்யறது. இது முக்கியமான சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சஹாபாக்களோட பர்சனலான விஷயங்களை கேட்டு விசாரிச்சு பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. எந்த அளவு சொன்னா, சில சஹாபாக்களுக்கு வலிமா கொடுக்க வசதி இல்லாட்டியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த சஹாபிக்கு ஒரு 2 ஆடை வாங்கி கொடுங்க, கொஞ்சம் சல்லியை கொடுங்க, அத்தரை வாங்கி கொடுங்க. இது முக்கியமான ஒரு சுன்னத். அன்பானவர்களே, ரமதானுடைய மாதம், சதகாவுடைய மாதம். இதுல நாங்க எல்லா வகையிலையும் சதகா செய்யறது. அன்பானவர்களே, அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் எங்கட பள்ளியில இருக்கிற இமாமும் முஅzzin. அன்பானவர்களே, 10 வருஷம் மதரசால ஓதிட்டு தன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா மஸ்ஜிதுல இந்த 4 செவத்துக்குள்ள மலக்குமாருடைய சூழல்ல தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடியவர்கள் தான் இமாமும் முஅzzin. இன்றைக்கு ஏன் நாங்க இமாம் முஅzzினுடைய விஷயத்துல சரியாக கவனம் இல்லை என்று சொன்னால், எங்களுக்கு அந்த இமாமத்துடைய அந்த அஸானுடைய பொறுமதி இல்லை, அதனால அவங்களுடைய பொறுமதி இல்லை. அல்லாஹ் தஆலா தீன்ல, இஸ்லாத்துல இமாமையும் முஅzzினையும் அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்துறான், அஸானையும் இமாமத்தையும் அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்துறான் என்றால், இமாம் ஒரு நாட்டுடைய ஹலீஃபாவை போன்று, ஒரு அரசனை போன்று. இந்த பள்ளியுடைய இமாம் ஹோட்டல் ரோட் முழு ஏரியாவுக்கும் இமாம், இந்த பள்ளிக்கு மட்டும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோட வாழும் காலம் எல்லாம் அவர்களை தவிர யாரும் இமாமத் செய்யல, முஸல்லாக்கு வரல. ஏன்? இமாம் ஹலீஃபாக்கு சமம், ஒரு அரசனுக்கு சமம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருக்கிறாங்க, தொழுகைக்கு முன்னுக்கு வந்து மஷ்ரூஅ நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முரு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி, அபூபக்கரை போய் தொழுகைக்கு சொல்லுங்க. அபூபக்கர் எல்லாம் பின்னுக்கு சஃப்ல இருக்கிறாங்க, முன்னுக்கு இருந்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அபூபக்கரை பத்தி உங்களுக்கு தெரியும், எங்கட வாப்பா தொழுகையில தக்பீர் கேட்டு நின்று குர்ஆன் ஓத ஆரம்பிச்சுட்டா அழுந்து ஈப்பாரு, அவருக்கு தொழுகையில. இல்ல அபூபக்கர் தான் தொழுகைக்கோணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப லேட் ஆகுது, என்ன செஞ்சாங்க, முன்னுக்கு இந்த சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னுக்கு அனுப்பினாங்க சஃப்க்கு தொழுகைன்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தக்பீர் கட்டிட்டாங்க, ஓத ஆரம்பிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு காதுல கேட்டுச்சு, சொன்னாங்க, நிப்பாட்டுங்க உமர, அபூபக்கர் தான் தொழுகைக்கோணும். ஏனென்றால் அல்லாஹ்வும் ரசூலும் அபூபக்கர் தொழுகைக்கிறது தான் விரும்புறோம். அல்லாஹ் அக்பர். என்ன அடையாளம்? எனக்கு போற ஹலீஃபா அபூபக்கர் தான், உமர் இல்ல. எனக்கு பின்னால ஹலீஃபா அபூபக்கர், உமர் அல்ல. அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது 17 தொழுகைகளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தொழித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டார்கள். என்ன சொல்ல வாரன்? இமாமத் அல்லாஹ் தஆலா அவ்வளவு கண்ணியப்படுத்திக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ இமாமுக்கு இருக்குது. அல்லாஹ் பலதரப்பட்ட சிறப்புகள் அல்லாஹ் இமாமுக்கு வச்சிருக்கிறான். அதே போலதான் முஅzzின். அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரு 12 வருஷம், இன்னொரு ரிவாயத்தில் 7 வருஷம் தொடர்ந்து அதான் சொல்லுவாங்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கடமையாக்குறான். சொல்றாங்க, நான் முஅzzினாக ஆகணும் என்றால் அதற்காக வேண்டி வாளை ஏந்தி யுத்தம் செய்யணும் என்றால் நான் ரெடி ஆகும். இன்னொருத்தரோட ஃபைட் பண்ணி அவரை கொண்டு போட்டு தான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்றாலும் நான் யோசிக்க மாட்டேன். என்றால் அவ்வளவு சிறப்பான விஷயம். அத்வல் உன்னாசி யௌமல் கியாமah, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஅzzின்கள் களத்துகள் நீளமான நிலைமையில வருவாங்க. அடையாளம் இவர் முஅzzின் என்று சொல்லி கியாமத்துடைய நாள். அவருடைய அதான் எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் அவருக்காக இஸ்திக்ஃபார் செய்து, இப்படி பலதரப்பட்ட சிறப்புகள் முஅzzினுக்கும் அல்லாஹ் இமாமுக்கும் வச்சிருக்கிறான். நாங்க விளங்கல இந்த மாதிரி. அன்பானவர்களே, நாங்க பள்ளிக்கு வாரது, இமாம் தொழுகிறாரா, இஷால என்ன ஓதுறாரு, மக்ரிப்ல என்ன ஓதுறாரு, குனூத் சரியா செஞ்சாரா, முஅzzின் சரியாக அஸான் சொன்னாரா, பள்ளிகளை பார்த்து கொண்டாரா, ஹவுதுல தண்ணி இருக்குதா, பாத்ரூம் கழுவப்பட்டிருக்குதா, ஐஸ் போடப்பட்டிருக்குதா, இந்த விஷயங்களை தான் நாங்க பாக்குறது. ஒரு தடவையாவது இமாமோட உட்கார்ந்து கொஞ்சம் முஅzzினோட உட்கார்ந்து, ஹஸ்ரத் நீங்க சோமாய்க்கிறீங்களா, உங்களுக்கு எப்படி போகுது உங்களோட வாழ்க்கை, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது என்று சொல்லி பர்சனலா யாரும் பேசுறல்ல. எங்களுக்கு அதுக்கு டைம் இல்ல. ஆனால் ஏதாவது ஒரு குறை நடந்துட்டா, அன்பானவர்களே, 1000 நலவுகள் நீக்கும், அதெல்லாம் ஓரமாக்கிட்டு ஒரு குறைய பார்த்து அவரோட முட்டி கொண்டு போறது. அல்லாஹ் எல்லாத்தையும் பாதுகாக்கும். அன்பானவர்களே, மலக்குமார்களுடைய சூழல் இருக்கக்கூடியவர்கள் அநியாயம் செய்யப்பட்டால் அல்லாஹ் மிகவும் கோபமடைந்து விடுவான்.
அதனால மிச்சம் கவனமாகிறது இந்த இமாமுடைய முஅத்தினுடைய விஷயத்துல. அதே போல ரமதானுடைய மதத்தில் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா மக்களும் சந்தோஷமாக ஈக்கணும் என்றதுக்காக தான் அல்லாஹ் தஆலா பெருநாள் என்று ஒன்று வச்சிருக்கிறார். 30 நாட்கள் கஷ்டப்பட்டு இவங்க நோம்பு பிடிக்கிறாங்க, இவர்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான நாளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுக்கணும் என்றதுக்காக வேண்டி பெருநாள் என்று வச்சிருக்கிறான். புதிய ஆடைகள் அணிகிறோம், புதிய நல்ல சாப்பாடுகள் சாப்பிடும், நல்ல ஹைர். அன்பானவர்கள், அதே போல முஅத்தின் இமாம்களும் சந்தோஷமாக இந்த பள்ளியில லீவ்ல போகணும் என்றால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில சதகாக்கள் கடமைகளை நாங்க செய்யும். ஏன் நாங்க செய்யும் அன்பானவர்களே? ஏனென்றால் எங்களுக்காக வேண்டி, எங்களுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி, எங்களுடைய பிள்ளைகளுடைய இல்முக்காக வேண்டி தன்னுடைய சில ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய ஊரை விட்டு, தன்னுடைய குடும்பங்களை விட்டு, தன்னுடைய சந்தோஷங்களை விட்டு எங்களுக்காக வேண்டி ஒரு இடத்துல அடைப்பட்டு வாழக்கூடியவர்கள் இந்த இமாமும் முஅத்தின். அன்பானவர்களே, எங்களுக்காக வேண்டி, எங்களுடைய ஆகிரத்தை வழிகாட்டக்கூடியவர்களுக்காக வேண்டி நாங்கள் இறங்கி வராட்டி நாங்க யாருக்கு செய்ய போறது? சில உலமாக்கள் சொல்றாங்க, சில நேரங்கள்ல இமாம் முஅத்தின் உங்களுடைய பெற்றோர்களை விட சிறந்தவர்களாக மாறுவார்கள். ஏன் தெரியுமா? பெற்றோர்கள் துன்யாவுடைய வாழ்க்கையை வழிகாட்டுவார்கள், இமாமுகள் துன்யாவையும் வழிகாட்டுவார்கள், ஆகிராவையும் வழிகாட்டுவார்கள். அன்பானவர்களே, நாங்க சில சதகாக்களை செய்யறோம். பொல்காக வேலையில இமாம் ஒன்று இருந்தாக்க, அந்த இமாம் இன்னும் மீக்கிறாங்க ஒரு மஸ்ஜிதுல. அந்த ஊர்ல இருந்து ஒரு செல்வந்தர் பாருங்க, அல்லாஹ் தஆலா சில மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய இதயம். அவர் ஹஜ்ஜுக்கு போக ரெடியா வைக்கிறாரு. கிட்டத்துல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால ஹஜ்ஜுக்கு போக ரெடியான டைம்ல அப்ப அந்த இமாம் ஹஜ்ஜ பத்தி டீடைல்ஸா நிறைய இன்ஃபர்மேஷனா உள்ள ஒரு பயான் ஒன்று பண்ணிக்கிறாரு. இப்ப என்ன நடக்குது? இந்த மனிதனுடைய உள்ளத்துல ஒரு ஆசை வருது, இவரும் நான் கூட்டி போகணும். இமாமை என்ன செஞ்சார் தெரியுமா? 20 லட்சம் செலவழிச்சு அந்த இமாமை ஃப்ரீயா கூட்டி போனோம். 20 லட்சம். நாங்க அவர் என்ன தம்பியா, என்ன நானாவா, என்ன குடும்பம், என்ன பிள்ளையா, நாங்க அப்படித்தான் அந்த ரவுண்ட்லயே தைக்கிறது. நாங்க வெளியாக்களுக்கு உதவி செய்ய யோசிக்கிறது இல்ல. அன்பானவர்களே, அந்த மனிதர் அந்த இமாம 18 அல்லது 20 லட்சம் செலவழிச்சு கூட்டி போனாரு. இன்றைக்கும் அந்த இமாம் உள்ளத்தால துவா செய்யறாரு. அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை இன்னும் செல்வமாக ஆக்கி கொடுத்தீங்க. அதான் சொன்னான், சதகா ஒரு நாள் குறைவைப்படுத்த மாட்டாது. அன்பானவர்களே, சதகா சரி, இமாமுக்கு நாங்க செய்யணும், முஅத்தினுக்கு செய்யணும், மஸ்ஜிதுக்கு செய்யணும், நிர்வாகத்துக்கு செய்யணும், பெரிய அளவுல செய்யணும் அப்படி என்றது இல்ல. உங்களுக்கு எது இயலுமோ அவ்வளவு செய்யறது, உங்களுக்கு எங்களுக்கு என்ன செய்ய இயலுமோ அவ்வளவு செய்யறது. அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சுக் கொள்றேன். கஸ்வா தபூக்குடைய யுத்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த யுத்தத்துல யாரெல்லாம் செலவழிப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்துடைய கொண்டு நான் நன்மாராய சொல்றேன், சொர்க்கம் கிடைக்கும். இப்ப சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? அபூபக்கர் அவர்கள் வீட்டிலே தான் முழு சொத்தையும் எடுத்து வந்தாங்க. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அவங்களுடைய சொத்துல பாதி எடுத்து வந்தாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் முழு படையுடைய 3ல் ஒரு பகுதியை பொறுப்பெடுத்தாங்க. பெரும் பெரும் சதகாக்கள் செஞ்சாங்க, நன்மாராயங்களை பெற்றுக் கொண்டாங்க. ஆனா சில சஹாபாக்களுக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்ல, சரியான கவலை. அன்பானவர்கள், அதுல ஒரு கூட்டம், ஒரு 7 பேரை கொண்டு சேர்ந்த ஒரு கூட்டம் வராங்க. யார ரசூலல்லாஹ், எங்களுக்கு செய்யறதுக்கு ஆசை யார ரசூலல்லாஹ், ஜிஹாதுக்கு வரணும் யார ரசூலல்லாஹ், எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை யார ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு தரத்துக்கு எதுக்கிட்டே ஒன்றும் இல்ல. இப்ப என்ன செஞ்சாங்க? அழுந்து கொண்டு ரிட்டர்ன் ஆகுறாங்க வீட்டுக்கு. அன்பானவர்களே, பாருங்க, அல்லாஹு தஆலா அந்த அபூபக்கருடைய சதகாவையோ, உமருடைய சதகாவையோ, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சதகாவை பத்தி குர்ஆன்ல பேசல. இந்த 7 பேர் ஒன்றுமே செய்ய இயலாம போனாங்க அழுந்து கொண்டு. இவர்களுடைய ஃபீலிங்ஸை பத்தி அல்லாஹ் பேசுறார். تولوا وأعينهم تفيض من الدمع حزنا ألا يجدوا ما ينفقون. வந்துட்டு யார் ரசூலல்லாஹ் உங்கள்ட்ட கேட்டு நீங்க ஒன்றும் இல்லைன்னு சொன்ன போறோம் அழுந்து கொண்டு போனாங்களே. அதுல ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு? அந்த இரவு என்ன செஞ்சாரு? உல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி என்ன செஞ்சாரு? அல்லாஹ் கிட்ட பேசுறாரு, யா அல்லாஹ், எல்லாரும் சதகா செஞ்சாங்க, யா அல்லாஹ் ஈக்கிரத்தை என்கிட்ட சதகா செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை யா அல்லாஹ். நான் என்ன செய்யறேன்? எனக்கு சில மக்கள் அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க, அந்த அநியாயத்தை நான் மன்னிச்சுட்டு அதை நான் சதகாவாக செய்யறேன் என்று சொல்லி சதகா செஞ்சேன்.
இப்ப நாளை மஜ்லிஸ் நடக்குது, நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு மஜ்லிஸ் நடக்குது, எல்லா மக்களும் வந்தாங்க, சஹாபாக்களும் உட்கார்ந்தாங்க. யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நேத்து யாரு சதகா செஞ்சு? இவர் சொல்லல, என்று இவர் பணத்தால செய்யல. திருப்பி கேட்டாங்க யாரு செஞ்சு? மூணாவது கேட்டாங்க யாரு செஞ்சு? யாரும் சொல்லல. சொன்னாங்க, கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு நேத்து தனக்கு நடந்த அநியாயங்களை சதகா செஞ்சேன்னு கேட்டாங்க. இந்த சஹாபி எழுதிட்டாரு, யார் ரசூல் அதான் நான் சொன்னாங்க. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உங்களுடைய சதகாவுக்கு கபூல் செய்யப்பட்ட ஜகாத்துடைய நன்மை தந்தார். அல்லாஹ் அக்பர். அன்பானவர்களே, எங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ அதை நாங்க சதகாவாக செய்யறது. நாங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, 100 ரூபாய் சதகா செய்யறது. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, 1000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கிறது. 1,00,000 சம்பாதிக்கிறோமா, 5000 1000 சதகா செய்யறது. 1 கோடி சம்பாதிக்கிறோமா, அதுக்கேற்ற மாதிரி சதகா செய்யறது. இது சுன்னத்தாக இருக்குது. அன்பானவர்களே, எங்களோட வாழக்கூடிய இந்த இமாமுகள், ஒவ்வொரு வீட்டுடைய இமாமுகள் இவர்கள் தான். என்னோட நல்ல விஷயத்துக்கு இவர்களை கலந்து கொள்ள வைக்கிறது, எல்லா விஷயங்களும் இவர்களை முன்னு காக்கிறது. நான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி கத்தார்ல இமாமா இருக்கிறேன். கத்தார்ல இமாமா இருக்கிறேன், நௌகாஃப்ல இருக்கிறேன். அந்த டைம்ல அரபிகளுக்கு நடக்கக்கூடிய ஏதாவது வலிமால முதலாவது இன்விடேஷன் இமாமுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. எந்த ஒரு தேவையும் இல்லை, பல கோடிகளுக்கு சொந்தக்கார ஆட்கள். ஆனால் எங்களுக்கு தொழுகை நடாத்தக்கூடியவர்கள், எங்களுடைய இமாம், எங்களுடைய தலைவர்களை போன்ற இவர்களுக்கு நாங்கள் கண்ணியம் கொடுக்கணும், இவர்களை நாங்கள் மதிப்பிடணும், இவர்களுக்கு நாங்கள் எங்களுக்கு ஏலமான உதவிகளை செஞ்சு அவர்களுடைய பேசி கதைச்சு அவர்களுக்கு வசதிகளை செஞ்சு கொடுக்கிறது. இது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அன்பானவர்களே, நாங்க செஞ்சு கொடுக்காட்டியும் அல்லாஹ் கொடுப்பான், அது வேற விஷயம். அவர்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் அல்லாஹ் கண்ணியமான முறையில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான், இது அல்லாஹ்வுடைய வாதா. ஆனால் அந்த விஷயத்துல எங்கட பங்கு என்ன இருக்கிறது, நாங்க முந்திக் கொள்ளணும். அன்பானவர்கள், எல்லாம் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய மாதம் சதகாவுடைய மாதம், இந்த ரமதானுடைய மாதம் தௌபாவுடைய மாதம். அப்படிப்பட்ட அந்த நல்ல விஷயங்களுக்கு நாங்க முயற்சி செய்வதால அல்லாஹ் தஆலா எங்களுடைய முயற்சிகளை கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமல் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு சொர்க்கவாதிகளாக ஆக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரமதான யா அல்லாஹ் கபூல் செய்யப்பட்ட ரமதான் ஆகிறியா அல்லாஹ். லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், உண்மையான உன்னுடைய நல்லடியாக எங்கள் ஆக்கிரியா அல்லாஹ். தீனுடைய ஹிதமத் செய்யக்கூடிய ஹாதிம்களாக ஆக்கிரியா அல்லாஹ். உன்னுடைய அவுலியாக்களாக ஆக்கிரியா அல்லாஹ். உங்களுடைய லைலத்துல் கத்ர கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். உங்களுடைய தராவீஹ கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். உங்களுடைய தஹஜ்ஜுத கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். உங்களுடைய குர்ஆன் திலாவத்தை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். நாங்க செய்யக்கூடிய அனைத்து அமால்களையும் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், சொர்க்கவாதியால ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். அவர்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். அவர்கள் கபூர் வாசியாக இருந்தால் அவருடைய கபர்களை யா அல்லாஹ் பிரகாசமாக்கிறியா அல்லாஹ். அவர்களை சொர்க்கவாதியாக ஆக்கிறியா அல்லாஹ். நரகத்துடைய வேதனை விட்டு அவர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். முஸ்லிம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். முஸ்லிம்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். முஸ்லிம்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். முஸ்லிம்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். முஸ்லிம்களுடைய பெண்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய துஆவை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நலவான கைரான விஷயங்களை கேட்டார்களோ யா அல்லாஹ், அது எங்களுக்கு முழுமையாக தந்திரியா அல்லாஹ். என்ன பலாய் முசீபத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ யா அல்லாஹ், அதை விட்டு முற்று முழுதாக எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره، نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله العظيم العز وجل وأطيعوه. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخلق الناس بخلق حسن. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب، واستغفروا إنه هو الغفور الرحيم.
الحمد لله. الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار الذنوب للمؤمنين. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، يا أيها الناس ثبتوا قلوبكم بالطاعة على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك عليهم أجمعين، لا سيما على ساداتنا أبي بكر بن الصديق رضي الله عنه، وعمر بن الخطاب رضي الله عنه، وعثمان بن عفان رضي الله عنه، وعلي بن أبي طالب رضي الله عنه، وفاطمة الزهراء سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر للعباس وولده مغفرة باتنة ظاهرة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، من أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين، ودمر أعداءك وأعداء الدين، وانصرنا على القوم الكافرين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.